அம்பானியோட குடும்ப திருமண ஃபங்க்ஷன் பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட இல்ல இருக்க அந்த கேள்வி பார்க்கலங்க. பார்க்கலீங்களா? ஓகே, பார்க்கல. ரைட். நல்லது, நல்லது. பார்க்காம இருந்தது. ஒரு 5000 கோடி ரூபாயா மொத்தம். ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்னு பண்ணாங்க. இப்போ வெட்டிங் ஃபுல்லா முடிஞ்சது. மாச கணக்குல திருமண ஃபங்க்ஷன். அவ்வளோ காசு இருக்கு. முன்னால 5000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி பண்ணாங்க. சில பேர் சொல்றது என்னன்னா, கர்ம மேல நம்பிக்கை இருக்கவங்க, அம்பானி முன்னாடி ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணாரோ தெரியல, இவ்வளோ கர்மாவை சேர்த்தாரோ, இந்த மனுஷன் இப்படி வாழ்றாருப்பா அப்படின்ட்டு. ஸோ முன் ஜென்மத்துல பண்ற கர்மா அந்த பயன்கள்லாம் அடுத்த ஜென்மத்துல இந்த அளவுக்கு தொடருமா என்ன? முன் ஜென்மத்தை பற்றினது எனக்கு சரியா தெரியல. ஆனால் இந்த ஜென்மத்தை பற்றினது சொல்கிறேன். கொடுத்து வச்சிருந்தா போயிடலாம் அப்படின்னா இன்விடேஷன் கொடுத்து வச்சிருந்தா நிச்சயமாக நம்மளும் போயிருக்க முடியும். ஓகே. அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி இன்விடேஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் பார்த்துக்க வேண்டியது தானே தவிர வேற ஒன்றும் கிடைச்சிருந்தா போயிருப்பீங்க இப்போ நீங்களும். ஏன் எனக்கு தெரியாதுங்க. வர கிடைச்சிருந்தா போயிருப்பீங்க. கிடைச்சிருந்தா உங்களையும் கூட கூட்டு போயிடும். ஓகே. ஸோ இதில் முன்மிஜத்தின் கர்மா அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அவன் கஷ்டப்பட்டா சம்பாரிச்சா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படிதான் நம்ம அவங்களுக்கு எடுத்துக்கணும். தெரிஞ்சவங்களை அவங்க கூப்பிடுறாங்க, அவ்வளோதான். அப்படிதான் எடுத்துட்டு போயிடும் ஃபுல்லாக. ஓகே ஐயா. ஐயா, அப்புறம் அந்த மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை, ஏதோ ஈஜிப்தில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லைஃப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. மம்ஃபியெல்லாம் ஃபுல்லாக பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இறந்துட்டான் அப்படின்னா அடுத்து என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் போகுது? இப்போது பேசிகிட்டு இருக்கிற இடத்துல என்னுடைய சுவாசம் போய்விட்டதென்றால், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய சுவாசமானது என்னை விட்டு பிரிந்து விட்டதென்றால் எனக்கு என்ன செஞ்சாலும் பயனில்லை. ஓகே. இந்த உடம்பை என்ன பண்ணாலும் பயனில்லை. ஆகையினால எப்பொழுது சுவாசமானது இந்த மூக்கை விட்டு போயிடுச்சோ, போனதுக்கப்புறம் அதை என்ன முறைகள் பண்ணாலுமே ஒவ்வொருவருக்கும் ஒரு 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 நம்பிக்கை உண்டு. இந்த உடம்பு மீண்டும் வரும் என்று ஒரு சில ராஜாக்களை நம்பினார்கள். ஆகையினால் ஈஜிப்டில் அவங்கள பதப்படுத்தி வச்சாங்க. இப்போது சில ஜீவ சமாதிகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சுவாசமானது அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஓ, இப்போ வரைக்கும் சொல்கிறீங்க? எப்போவுமே. ஓகே. ஜீவ சமாதின்னு நீங்கள் ஒருத்தங்களை வச்சுட்டிங்கனாவே, செத்தவங்களை வச்சிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அதாவது சாகாத கால்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சித்தர்கள் மேக்ஸிமம் சத்து சித்து ஆனந்தம் பெற்றவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இந்த சுவாசமானது இயங்கி கொண்டு தான் இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துங்களெல்லாம் ப்ரூஃப்லாம் இருக்குது சார். இந்த நகம் வளர்றது, முடி வளர்றது, இன்னும் கூட ராமானுஜருக்கு முடி வளர்றது சார். ஸ்ரீரங்கத்தில் இன்னும் கூட நகம் வளர்றதுன்னு சொல்கிறேன். அது வெளியே பார்க்க முடியுமா? முடியுமே, எல்லாராலையுமே பார்க்க முடியுமே. ஓகே. எல்லாராலையும் பார்க்க முடியும். ஆனால் சித்தர்கள் அந்த நிலையை அடைஞ்சவனால மட்டும் தான் இது பாசிபிள். அது ஒரு வகையான சமாதி நிலை. மொத்தம் 6 வகையான சமாதி முறைகள் உங்கள் இஷ்டம் சார். சமாதி நிலை என்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கருவறையை நோக்கி போகிறீங்க, அந்த உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உயிர் ஆற்றல் எல்லாம் உயிரும் அற்று போய்விட்டது. அங்கே அனாதின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நானும் இல்லை, எதுவும் இல்லைன்னு ஆகிப்போகுது. ப்ரூஃபும் கிடையாது. அதனால தான் திருவாசகத்தை சிவபெருமானே எழுதினார் அப்படின்னு சொல்கிற காரணமும் கூட. ஏன்னா அங்கே அவர் இல்லை, யார் இல்லை, யார் அதை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ உருவாக்குபவர்கள் இல்லாத போது, அப்போது எப்போ இந்த சிவமாகி இந்த உடம்பு சவமாயிடுதோ, சவம் ஆயிடுச்சுனாவே என்ன ஆகி போகுது? அவ்வளோதான். ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன மெத்தடாலஜி இருக்கோ அந்த மெத்தடாலஜியில் ஒவ்வொருத்தங்களும் பண்ணிடுறாங்க. இந்த சோலோட ட்ராவல்ன்ற விஷயம்லாம் அதுக்கு அடுத்தது இதில் தான் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அதாவது 21 லட்சம் புல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா. புல்லாகி பூண்டாகின்னு பாடும்பொழுது இது நிச்சயமாக அவர்கள் சொல்வது வானவர்கள் தேவர்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க, பேயும் இருக்குன்னு சொல்கிறாங்க, கல்லுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகையினால் இந்த உலகத்தில் எதுவுமே என்ன இல்லை அப்படின்னா செயற்கை என்பது எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பொருளாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அது இயற்கையே. நானும் இயற்கை, நீங்களும் இயற்கை. இந்த இயற்கையான இந்த தன்மை போய்விட்டதென்றால் அதோடைய அடுத்த வேலை என்னன்றது அதுக்கு நிச்சயமாக தெரியும். ஓகே. எனக்கு இங்கே தான் ஒரு புரிதல் தேவைப்படுது ஐயா. இப்போது எனக்கு நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு பிரச்சனைக்குரிய நேரத்தில் நான் உங்களை கடவுளாக பார்ப்பேன், உங்கள் ஃபோட்டோ வச்சு நான் பூஜிப்பேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மனுஷன் ஆக்சஸ் பண்ணாத ஒருத்தவங்க கடவுள் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் இயற்கை அந்த மனுஷன் வாடுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவன் பேசாமல் இயற்கையோட படத்தை வச்சு வணங்கலாம். எதுக்காக கடவுள் படத்தை வச்சு வணங்கணும்? கடவுள் படம்னா இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க, உங்களுக்கு நான் நல்லது பண்ணியிருக்கணும். முதல்லையே சொல்லிட்டேன், காரண காரியமும் இல்லாமல் இருக்கிறது, அங்கே தான் அன்பும் கடவுளும் இருக்கும். உண்மையான ஆன்மீகம் என்பதும் அதுதான். காரண காரியமின்றி இருக்கக்கூடியது தான் அந்த அன்பு. அந்த
அன்பில் தான் இறைவனையும் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு செயல். உங்களுக்கு ஒரு 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 ஏதோ ஒரு சங்கடமான நேரத்தில் ஒரு 2 இட்லி கிடச்சிச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவர் தானேங்க சாமி அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படின்னா இட்லி கிடச்சிக்கிறதாக ஒருத்தர் சாமியாக மாறிட முடியாது. ஏன்னா சாமியை வணங்கினா அது கூட கிடைக்கலையா? அதானே இங்கே கேள்வியே. ஏன் சாமியை வணங்கணும்? நம்மளுக்கு இட்லி தானே வேணும். ஒரு மனிதன் தன்னுடைய உடலிற்காக அவனுடைய உடல் உழைப்பை தான் தேவையை தவிர்த்து இறைவனை என்ன பண்ண முடியாது. இறைவன் தான் இந்த உடம்புல உட்காந்துட்டு இருக்கானே, அந்த இறைவனுக்கு தான் சாப்பாடு போடணுமே தவிர்த்து வெளியில் இருக்கிற இறைவன் சாப்பாடு இதுக்கு கொடுக்காது. உள்ளே இருக்கிற இறைவனை வாழ வைப்பதற்காகத்தான் நம்ம சாப்பிட்றோம். அதுக்கு பேர் சாப்பாடுன்னு பேர். இந்த சாப்பாடு வாய் வழியாக போச்சுன்னா மீண்டும் அது மலமாக போகிறது. அதனால தான் திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமான் வந்து மலம் சோறும் தான் ஸ்டார்ட் பண்ணாரு தவிர சோறும் மலம்னு ஸ்டார்ட் பண்ணலை. என்ன காரணம் அப்படின்னா, நாம் சாப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இன்னொன்றுடைய கழிவு. இன்னொன்றுடைய கழிவை நம்ம சாப்பிட்றதுனால தான் அவர் மலம் சோறும்னு சொன்னார். அப்படி இருக்க அந்த உலகத்தில் நம்ம பண்ணுறது பாடுங்க. இந்த உலகத்தில் இதுக்கு பேர் பாடு. சாப்பிட்டதுக்கு பிறகு பாடுங்க. அது பாடாக மாறுறதுனால தான் யாரும் ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இன்றைக்கி வாழ்கிறது கிடையாது. அது வேற ஒரு வழி இருந்தாலும் கூட உண்மையான அன்னம் என்றால் அண்ணாக்கிற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஆத்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜீவனிற்கு எவர் ஒருவர் தன்னுடைய சுவாசத்தினை அர்ச்சனை செய்கிறார்களோ, எவர் ஒருவர் தன்னுடைய சுவாசத்தினை அர்ச்சனை செய்கிறார்களோ, அந்த சுவாசம் பண்ணுறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு வேளையாவது சாப்பாடு வேணும், இல்லை 2 நாளுக்கு ஒரு தடவை சாப்பாடு வேணும், இல்லை 5 நாளுக்கு ஒரு தடவை அந்த சாப்பாடுன்றது வேணும். அதான் சுழற்சி. அந்த சுழற்சியில் சிக்காமல் ஒருத்தர் இருக்க முடியாது. அப்போ அந்த பாடுக்கு மேலே அன்னம் பாவித்தல்னு ஒன்று இருக்குது. அதுதான் உண்மையானது. அன்னம் என்றால் அண்ணாக்குக்கு மேல் வாழ்கின்ற அந்த இறைவனுக்கு அன்னம் பாவிக்கிறது. அப்படின்னா உண்மையான அந்த பரிசுத்தம் அங்கே தான் நடக்குது. தெளிவாக புரிஞ்சிருச்சு ஐயா. ஐயா, அடுத்து பிரதமர் மோடி அவர்களை பற்றி உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் அவரை பார்த்ததும் இல்லை. ஓகே. என்னென்ன ஒரு மித்து தான் ஐயா நிலவிட்டுருக்கு. இப்போது நம்ம ஊரில் இருக்க சில பேரை ஒரு குற்றம் சாட்டுறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பல கோயில்களுக்கு போயிருக்காரு. ஆனால் எதுக்காக அது போல் தேசிய தலைவர்கள்லாம் இங்கே வர்றப்ப முருகர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அப்போ இவங்க பிரித்து பார்க்குறாங்களா பிரிவினை? இந்து மார்க்கம்னா இவங்க மட்டும் தான் கடவுள்னு. அப்போ முருகர் சிவபெருமானோட பையன், பெருமாளோட மச்சான்ற மாதிரி தான் எல்லாருமே இந்து மார்க்கம் சார்ந்தே சொல்கிறீங்க. அப்போ ஒரு கோயிலுக்கு போகலாமே, எதுக்கு அங்கே அவங்களோட கால் தடம் பட மாட்டுது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அது இறைவனுடைய அழைப்பு வரும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அங்கே அழைப்பு கிடைக்கும். இதில் அவ்வளோதான் நம்மளுக்கு. என்னுடைய பதில் நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துக்கு நினச்சாலும் போக முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த நமக்கும் மேலே இருக்கிற சக்தி கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் சொன்ன அந்த சமரச சுத்த சன்மார்க்கம்னு அதுக்கு தான் காரணம். நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற அந்த ரசம் சமரசமாக மாற வேண்டும். இன்னும் மாறலை. அப்போது அவங்களுக்கு இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நிச்சயமாக அறுபடையை தரிசனம் செய்ய வேண்டும் என்று என்னுடைய சார்பாக நான் சொல்கிறேன். நிச்சயமாக அறுபடையும் தரிசனம் செய்தால் அவசியம். ஓகே. ஏன்னா வேலை நாங்கள் எப்போ அடிக்கடி பார்ப்போம்னா, எலெக்ஷன் எப்போ இருக்குதோ அப்போ பார்ப்போம். வேலை வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் அதே தலைவர்கள் அந்த கோயிலுக்கு போகிறான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க்காக வந்து நிற்கிதியா? அதனால கேட்டிருந்தேன். ஐயா, சித்தர்கள் சார்ந்த ஒரு விஷயம் இப்போ நான் தெளிவாக உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ இருக்க நவீன காலகத்தில் எனக்கு தலைவலினாலோ உடம்புக்குள்ள என்ன பிரச்சனைனாலோ அலோபதி மெடிசனை நான் தாண்டி போகிறேன். ஏன்னா அவங்க கொடுத்தா க்யூர் ஆகுது. அது ஜஸ்ட்டு பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை, உண்மை அதுதான், ஃபுல்லாக சர்டிஃபை பண்ணுறது. ஆனால் சித்தர்கள் அருள்ன அந்த மருத்துவ முறை இருக்குல்ல, அது இந்த மருத்துவம்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு எக்ஸிஸ்டிங் மெத்தட். ஆனால் எதுக்காக அலோபதி மெடிசன் ரீச் ஆன அளவுக்கு சித்த வைத்தியம் ரீச் ஆகலை? மனுஷங்களுடைய கவர்ச்சி தான் காரணம். மனுஷங்க எடுத்துக்கிட்டது தானே காரணம். இல்லை, இப்போது எனக்கு 2 மருந்து இருக்கு ஐயா. இப்போ எத்தனை மருந்துகள் இருந்தாலும் சரி ஐயா. ஏன்னா இந்த உலகத்தில் சித்த மருந்து மட்டும் கிடையாது, ஹோமியோபதி இருக்குது, அதை விட்டால் யுனானி இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, அநேக மருந்துகள் இருக்குங்கய்யா. மருந்துகளை பற்றின விஷயம் இல்லை, மனுஷன் எதை நம்புறாங்கன்றதை பற்றி தான் விஷயம். அதே மாதிரி மனிதர்கள் கை விட்டதையும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் பழமையை பற்றி நாம் அதிகமாக பேசினோம். ஒரு கோயிலை பற்றி பேசுகிறோம், ஒரு கோயில் எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம். அப்போ அந்த பழமை என்று வரும்பொழுது தயவுசெய்து கவனிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயிலுமே இன்றைக்கி ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிறது. பல கோயில்கள் இன்று நிலவரம் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலவரம் தான். ஏனென்றால் இது இவ்வளவு பழமையை நாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம்.
அப்படின்னு வரும்பொழுது சித்த மருத்துவத்தையும் விட்டுட்டு தான் வந்துட்டோம். ஏனென்றால் மனிதனுடைய கவர்ச்சி தான் காரணம். மனிதனுடைய அவன் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், அவங்களோட நம்புறது தான் ரொம்ப காரணம். அதன் பிறகு பல விஷயங்கள் அழிந்து விட்டது. பல விஷயங்கள் அழிந்து மருத்துவ குறிப்புகளே சொல்றீங்க, சித்த மருத்துவம். பல விஷயங்கள் அழிந்து விட்டது. அதை சார்ந்து யாராவது எடுத்துகிட்டு வெளில வருவாங்க அப்படின்னா அதற்கு முக்கியத்துவம் கிடையாது. அது ஆயுஷ் வரைக்கும் கூட போய் பேசிட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை. அதாவது அது ஒர்க் அவுட் ஆகிற மருந்து தான், பட் முக்கியத்துவம் கிடைக்காது. முக்கியத்துவம் கிடைக்காது. ஏன்னா கொரோனா டைமில் நிறைய பேர் மருந்துக்காக அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ ஒரு சித்த மருத்துவர் நினச்சிருந்தா 100% ஒர்க் அவுட் ஆகிற மருந்து கொண்டு வந்திருக்க முடியுமே. அப்போ உலகம் முழுக்க சித்த மருத்துவம் சார்ந்து ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமே. ரொம்ப அழகான கொஸ்டின் கேட்குறீங்க. அதாவது இப்போ வரைக்கும் ஒரு தடவையாவது இந்த கொரோனாவை ஏன் கிளப்பினாங்கன்னு ஒரு தடவையாவது கேட்டிருக்கீங்களா? அது கான்ஸ்பிரசி தியரியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தப்பு தானே அது. ஒருத்தங்க ஒரு தப்பை செய்யலாம், ஒரு தப்பை யார் வேணாலும் செய்யலாம். யாரோடைய ஒரு கோபம் தான் அது. ஒருவருடைய கோபம் நினைத்திருந்தால் அவங்க தடுத்திருக்க முடியும்ல. நீங்கள் கேட்ட கோபத்துக்கு தான் நான் இப்போ வரேன். யாரோ 2 பேருடைய கோபத்தில் எது வேணாலும் ஆயிருக்கலாம். அவர்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். இது உலகம் முழுக்க பரவிட்டதுக்கப்புறம் அதை பற்றின விஷயங்கள், அது ஏன் உருவாச்சு, நம்மளை அடிச்சிடுச்சு, அதை அழிச்சிடுச்சுன்றதை பற்றின சரி பரவாயில்ல. ஆனால் சித்த மருத்துவம் என்பது நிச்சயமாக காக்கப்பட வேண்டிய ஒன்று. அரசு அதற்கு நிச்சயமாக கவனம் தர வேண்டும். சூப்பர் ஐயா. அவங்களோட சித்த மருத்துவம் மட்டும் அல்லாமல் மனுஷ குலத்துக்கு நல்லது சரி எல்லா மருத்துவம். அது வர்மக்கலை, யோக ஞானம், மெய்ஞானம். ஏனென்றால் நம்ம பழைய விஷயங்களை எல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வச்சிருந்தாலும் அதை அவங்களால சரியாக வெளியில் கொண்டாந்து காட்ட முடியல. ஓகே, அதை வச்சு இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிடுறேன். மலம் சுமக்கும் உடம்பு கடவுளாகாது, இந்த ஒரு டேர்ம் ஒன்று இருக்கியா? ஆனால் இதை நம்ம அப்படியே மனசார ஏற்றுக்கிறோன்னா நம்ம எந்த மகன்களையும் வணங்கக்கூடாது, சித்தர்களை வணங்கக்கூடாது. ஆனால் நம்ம இப்போ இருக்க வணங்கிட்டு தான் இருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மலம் சுமக்கும் உடம்பு கடவுளாகாதுன்னு யார் சொன்னது? சில பேரோட கூற்றம் முன் வைக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை இல்லை. அப்படின்னா அவர் அதை எழுதும் பொழுது உடலில் மலம் இருந்திருக்காதா? சாதாரண மனுஷன்தான். அதான், அதை அவர் எழுதும் பொழுது உடம்புல மலம் இருந்திருக்கோம்ல. அப்போ கடவுள்ன்ற எழுத்தையும் எழுதி தானே எழுதியிருக்காரு. அப்போ எப்படி அதை எழுத முடிஞ்சது அவரால்? அதை எழுதுனது சாதாரண மனுஷன். ஐயா, நான் அதுதான் சொல்ல வரேன். கடவுள் மறுப்பு சார்ந்து சொல்கிறாங்கன்னா, கடவுள் மறுப்பாக இருந்தால் கூட நான் சொல்கிறேன் ஐயா, கடவுள் இருந்தாலும் இல்லை என்றாலும் கடவுள்ன்றது எழுத்து தானே. கடவுள்னு எழுதுறீங்க, எழுதும் பொழுது வயிற்றுல மலம் இருக்கும் தானே, வச்சுக்கு தானே எழுதியிருக்காரு. அப்போது அதை சார்ந்து தான் சந்தேகமும் இருக்கும். அவருடைய சந்தேகம் என்ன? மலத்தை பற்றின சந்தேகம். ஓகே, அந்த சிச்சுவேஷனை தெளிவாக சொல்லிடுறேன் ஐயா. போலீஸ் சாமியார்கள் இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கே தெரியும். அவங்களுமே ஆட்கள் மக்களை ஏமாற்ற தான் சில பேர் கோபத்தில் இந்த வரிகளை போடுறாங்க. ஏன்பா கடவுள் இருக்காங்கன்னா அவங்க டைரெக்டாக கொண்டு நடுவில் எதுக்கு அவங்க ஒரு பிரிட்ஜு, ஒரு மலம் சுமக்கிற உடம்பு எப்படி கடவுளாகும் அப்படி சொல்கிறாங்க ஐயா. இந்த சிச்சுவேஷனை கேட்குறேன். இப்படி சாப்பிட்ற எல்லாருக்குமே வேறு வழியாக மலம் வரத்தான் செய்யும். இதை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட, அதாவது மனதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாவே, மனசை எப்போ ஒருத்தன் நம்ம பயன்படுத்துகிறானோ அப்போவே மனசை தாங்கிட்ட வச்சுருக்கோன்னு அர்த்தம். அப்போ மனசுன்னு ஒன்று வந்துடுச்சுனாலே அடுத்து எல்லாமே இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மலம் சோறும்னு நான் முதல்லே பேசிட்டேன். இன்று நம்மளுடைய மலம் இன்னொன்றுத்துக்கு சாப்பாடு, அதோடைய மலம் எனக்கு சாப்பாடு. இதை தயவு செய்து நாம் மலத்தை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு அசிங்கமான விஷயம்னு நினச்சிக்கிறோம். அது நம்ம வயிற்றில் தான் இருக்குது. இப்போ ரத்தம் வருது அப்படின்னா ஓடி போய் கட்டு போட்டுருவோம். இது அசிங்கம் என்று ஏனென்றால் அது நமக்கு பயன் தரலை. அது மலம் என்னவாகி போச்சுன்னா, மலத்தை அசிங்கமாக பண்ணுறதுக்கு காரணம் மலம் நம்ம செய்யாததையும் கூட மலம் செஞ்சிட்ருக்கு சார். ஒரு மலம் ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு உண்டான கேஸை தருதுங்க. ஆகையினால மலத்தை தயவுசெய்து மிக கேவலமாகவோ அல்லது தவறாகவோ பார்க்க வேண்டாம். அதை தவிர்த்து கடவுளை பார்க்க வேண்டுமென்றால் நிச்சயம் மனம் கொண்டிருந்தால் கடவுளை பார்க்க முடியாது. சுவாசமும் மனமற்ற நிலையில் மட்டுமே இறைவனை பார்க்க முடியும். இதுக்கு உடம்பு தேவை. வயிற்றில் மலம் இருக்கோ மலம் இல்லையோ கவலை இல்லை. உடம்புல உயிர் இருந்தால் போதும், உடம்பு இருந்தால் போதும். மூச்சு இழுத்து விடுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தகுதி இருந்தால் போதும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இறைவனை பார்க்க வேறு எதுவும் தேவையில்லை. நன்றி ஐயா.